உலகமே எதிர்பார்த்த சந்திப்பு நடந்தது. சீனா விஷயத்தில் ஜெய்சங்கர் அதிரடி முடிவு. இனி இந்தியாவை யாரும் தொட முடியாது. 2020ஆம் ஆண்டு கல்வான் பள்ளத்தாக்கில் உலகின் மிகப்பெரிய இரு நாடுகளான இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மோதல் வெடித்தது. அதன் பின் இரு நாடுகளிடையே உறவு பெரிதும் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாக இரு நாடுகளின் உறவில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவே இல்லை. ஆனால் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காசாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் சந்திப்பு ஆரோக்கியமாக முடிந்தது. இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவு புதுப்பிக்கப்பட்டதற்கு ரஷ்ய அதிபர் புதின் தான் காரணம் என்று உலக அரங்கில் பேசப்பட்டது. இந்த நிலையில் தென்னாப்பிரிக்கா ஜோஹன்னஸ்பர்க்கில் நடைபெற்ற G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் ஜெய்சங்கர் பங்கேற்றார். மாநாட்டின் அமர்வில் பேசிய அவர், உலகளாவிய புவிசார் அரசியல் நிலைமை பல வகைகளிலும் கடினமாகவே இருக்கிறது. கோவிட் தொற்று நோயால் ஏற்பட்ட சவால்கள், நாடுகளுக்கு இடையிலான மோதல் சூழ்நிலைகள், நிதி அழுத்தங்கள், உணவு பாதுகாப்பு, காலநிலை மாற்றங்கள் போன்ற சில விஷயங்கள் நிகழ்ந்தது. எதிர்காலத்தில் பார்க்கையில் AI, மின்சார வாகனங்கள், விண்வெளி, ட்ரோன்கள், கிரீன் ஹைட்ரஜன் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் தெளிவான புவிசார் அரசியல் தாக்கங்களை கொண்டிருக்கிறது என தெரிவித்தார். மேலும் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யியை சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பு தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கும் அமைச்சர் ஜெய்சங்கர், ஜோஹன்னஸ்பர்க்கில் நடைபெற்ற G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பீரோ உறுப்பினரும் சீன வெளியுறவு அமைச்சருமான வாங் யியை சந்திக்க ஒரு வாய்ப்பை வழங்கியது என்று பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால், இரு நாட்டு அமைச்சர்களும் நவம்பர் மாதம் நடந்த கடைசி சந்திப்பிற்கு பிறகு இருதரப்பு உறவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். குறிப்பாக எல்லை பகுதிகளில் அமைதியை நிர்வகித்தல், கைலாஷ் மானசரோவர் யாத்திரை, விமான இணைப்பு மற்றும் பயண வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது என்று தெரிவித்தார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.